இல்ல இல்ல நிறைய ஒரு வெயிட்டிங்ல ஒரு வேலை இருக்கு. நான் சொல்றேன் சமையல் முடியும் மட்டும் மழை வேறான்னு பாப்போம். இல்லாக்குள்ள எதுவும் என்ன மாதிரி மூன்றாவது போவீங்க? லைஃபை என்ஜாய் பண்ற லைஃபை மிஸ் பண்ணிட்டேன். வேலையை வந்து நீங்களும் ஸ்கூல் லைஃப் மட்டும்தான் மற்ற பேருக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு வந்து சிக்கன் கறி அது கரெக்ட் செய்கிற முறையில் பாருங்க அப்படி என்று அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். கை கும்பிடுங்க கை கும்பிடுங்க. வணக்கம் 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 வணக்கம். அப்போ இன்றைய தினம் வந்து எங்களோட வீட்டை சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமைன்றபடியா தடப்புடலா வந்து ஒரு சமையல், பெரிய சமையல் உண்டு. அதாவது 7-8 பேருக்கிட்ட சமையல். என்ன என்ன சமையல் என்ன செய்ய போறீங்க? மைக்கும் கூட அடிச்சுட்டு என்ன அப்போ ஒரு சில கேள்விகளும் கேட்கணும். அதனால இந்த தடியை வந்து முதல் மெதுவா இப்படி ஒவ்வொன்றா உடிக்கணும். உடிச்சு போட்டு என்ன என்ன செய்ய போறீங்க சமையல்? இன்றைக்கு வந்து சிக்கன் கறி, மற்றது பருப்பு கறி, கரட் சம்பல், சோறு. அது வந்து இன்றைய தினம் துளசி வந்து கரட் சம்பல், பருப்பு கறி, இறைச்சி கறி, சோறும் சமைக்கிறா. என்ன சோறு என்னென்ன கலர்ல சோறு சமைக்கிறீங்க? மஞ்சள் கலர் சோறு, சிவப்பு கலர் குத்துப்பச்சேசி. ரைட், ஓகே. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற இந்த வீடியோ வந்து எங்களோட வீட்டை வந்து மாமா சித்தப்பா எல்லாரும் துளசி மகா குழந்தைன்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமையல் வந்து செய்ய போறோம். அந்த சமையல் வந்து வீட்டு மூத்தத்திலான் செய்ய போறோம். ஸோ இன்றைய தினம் நீங்க பார்க்க போற வீடியோ வந்து சமைக்க போறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. மறக்காம வீடியோ பார்க்குறார்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. ஒரு வகையில எங்களுக்கு பிரியசனம் இருக்கும் என்ன சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். தடிச்சிருக்கோம். அந்த முகத்தை பாருங்க தடிச்சிருக்கு. துளசி நேற்று கொஞ்சம் பிள்ளையா அதெல்லாம் தடிச்சுட்டாங்க. ஆர்வ குளாறுல அம்மா உண்டை எம்பளுத்தி போடாங்க. பிரவு எடுத்து வைங்க. பிரவு எடுத்து வைங்க அடுப்புக்கு. பிரவோ விடுங்க புள்ள வைக்கும். பிரவு நீங்க மற்ற வெளியில பாருங்க. உங்களோட வெளியில இங்க பானைக்கு பிரவு வைக்கிறல இங்க கீழ் பக்கத்தை வைக்கிற வைங்க. நீங்க வைங்க பிரவு. தட்டி விட்டா அக்கா சொன்னா பிள்ளைக்கு சுத்தி போறட்டுமா. யாரு ஆளு கண்ணெறியுது ஓடி வர. என்ன பிள்ளைக்கு கண்ணெறியுதா? முடிச்சு கொடுத்துருந்தாங்க இப்ப. அம்மா நீங்க ஒரு வெயிட்டிங்ல ஒரு வேலை இருக்கு. நெருப்படி எடுத்து புள்ள ஏண்டா மூட்டை போகுது பாரு. அம்மாக்கு ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்கு. அது என்ன? தீக்குச்சி எல்லாம் கொட்டி போடுவா. வாங்குனங்க இங்கே உள்ளுக்க போட போதான். இங்கே வைங்க உள்ளுக்க. அம்மாக்கு ஒரு பெரிய வேலை. வைங்க. அம்மாக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. அது என்னன்னு தெரியுமா?
நித்திர கொண்டுட்டு 24 மணி தியாலமும் நித்திர கொரட்ட விட்டு எழுப்பி பார்க்க 40 ரங்கி 40 கேக்குறா தண்ணி எடுத்து போடு போய் இப்ப என்ன செய்றீங்க துளசி ஏதாவது சொல்லுங்கம்மா. வெங்காயம் முறிக்க தெரியும், என்ன செய்ய போறீங்க? என்ன சமையல்? பருப்பு கறி, சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு வேற மகா சிக்கன் தான் எனக்கு தெரியும். பிள்ளை ஷூட்டிங் செஞ்சு கொண்டிருக்கேன். என்ன அம்மா யாரோ சொல்லிவாயால புள்ளைய பொறி இது செஞ்சு புள்ளையோட இதெல்லாம் சம்பளம் அவ்வளவுதான். கருத்தும் சிக்கன் கறியும் கறி சம்பளம் தான். நேற்று தோட்டத்துல அஞ்சு வெங்காயம் இலவசமாக கிடைச்ச வெங்காயம். யாரும் அந்த பிள்ளைக்கு சொல்லிவாயால கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு அங்க பாருங்க மூஞ்சி எல்லாம் சுவந்து இருக்கு பாரு அந்த வேலையை செய்யலாம். என்ன இங்க பாருங்க, அது கை கட்டுங்க, கை கட்டுங்க, கை கட்டி நில்லுங்க, கை கட்டி நில்லுங்க, கை கட்டி நில்லுங்க பாப்போம். இங்க இந்த பக்கம் பாருங்க. ரைட், அழகான பிள்ளை. போ பாருங்க, கரெக்ட் செய்யப்படுது. இப்ப கரெக்ட் செய்கிற முறையில பாருங்க எப்படி என்று. மிகப்பெரிய ஒரு வேலை ஒன்று செய்து முடிவு கட்டதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்க சொல்லணும் என்னண்டு, அப்ப நாங்களும் சிரிப்போம். இல்ல நீங்க வீடியோ பாக்குறதுதான் சிரிக்கும். இல்ல வீடியோ பார்த்துதான் அம்மா சிரிச்சவே. எல்லாம் சரி. திடீரென கண் கலங்கிய துளசி அடுப்பு போய் நான் அழுகியாக முடியும். அதான் கேஸ் அடுப்பு கூடிய சீக்கிரம் வேண்டி சீட்டுக்கு மேல இருந்து சமைப்பேன். கேஸ் அடுப்பு வேணுனாடி இப்ப கொண்டு போய் சமைக்கலாம் தெரியுமோ? கேஸ் அடுப்பு வேணுனா உங்களுடைய 10 இல்ல கொண்டு போய் வச்சு சமைக்கலாம். இப்ப கேஸ் அடுப்பு வேணுனாடி சட்டி பானையில கொண்டு போனா தானே, தண்ணியில் சட்டி பானை மட்டும் வேற ஒன்றும் தேவையில்லை. கொண்டு போனா அங்கே சமைச்சு போட்டுடலாம். அவுட்டோர் வீடியோ எடுக்கலாம் அங்கேயும் போய். பாலம்பேருக்கு நல்ல சந்தோஷமா பண்ணா வாழ்ந்துட்டு போகணும். என்ன சொல்ற? சந்தோஷமா இருக்கோ? வெளியில போகுது. கார் எடுப்பேன் மடுப்பேன் நக்கல் அடிக்காத ஒரு நாளைக்கு எடுப்பேன் கார்.
கார் எடுத்து அங்க அந்த நாய் நிக்குது அந்த அவரத்தால தான் கொண்டு வரும் கொஞ்சம் முட்டுப்படாம வேலியில முட்டுப்படாம கொண்டு வரும் காரை சோமியக்கா பாக்குறா வேலியா பாக்குறது இப்ப கார் எடுத்தாடி இங்கெல்லாம் வேலி இருக்குல்லோ அந்த வேலி எடுத்து போட்டு இந்த தள்ளுற கேட்டா போடணும் அப்பதான் கார்கள்ல முட்டுப்படாது ஆகலும் பெரிய காரம் பண்ண மாட்டேங்க சின்ன அளவான வெகனார் கார் அப்படி கார் எல்லாம் பொடியல் முட்டுப்படும் அப்ப அந்த சிக்கலும் கிடக்கு கொஞ்சம் எல்லாம் கயக்கிரம் நடக்கும் என்ன ஒரு கார் வேண்டி லட்சங்கள்லாம் உழைக்கிற மாசங்கள்ல ஆனா காரும் பரவாயில்லை ஆட்டோ சில உழைக்கிற காசோட கொஞ்சம் கூட ஆட்டோ புதுசு 22 லட்சம் போகுது ஓ அதுதான் ஓ கேட்காது 20 மீட்டர் தாண்டா கேட்காது இப்ப அந்த கேட்டு மட்டும் போயிட்டா கேட்கும் அதுக்காக போனா கேட்காது ஜெரமி என்னத்துக்கு நீ விட்டுற இன்றைக்கு துளசி அம்மாட்ட பேச்சு வேண்டும் தருணம் இடம்பெற போகிறது துளசி நான் மேனேஜன் கால் பண்றேன் ஹலோ இக்மேன்ல பைக் விளம்பரம் போட்டீங்க என்ன விளம்பரம் போட்டு எடுக்கணும் விளம்பரம் பார்த்து வந்து வேணுது விளம்பரம் பார்த்து வந்து வாங்கினது மகா கூப்பிடு அப்படி இருக்கோ அடவும் என்ன குண்டி விட்டுருக்கு அந்த ஒற்றை பக்கம் இல்ல அது இந்த கட்டி பெருசாகிடுச்சு அது வைக்க அடுப்புல வைக்க இடம் பண்ண கண் எரிய வட்டிடா ஜெரோமி பேஜில ஜெரோமி தான் சாட்டுறாரு ஜெரோமி தான் படிக்கிறாரு இந்த அம்மா அவையும் அப்படித்தானே விட்டுறா சின்ன சின்ன குட் மார்னிங் எனக்கு வேற அது அடிக்கிறது அது வட்டி எனக்கு ஒரு தக்காளி அது வட்டி இல்ல வெட்டுறது வைங்க அதுல அது கடைக்கு போடைக்கு தான் வெட்டுறது வைங்க அங்கே வைங்க அந்த மாதிரி அழகு ஒரு பாரு குருணா வகையானது வழியா கழிப்பிடுங்க நல்ல முதல் அருந்தேனி விசராடி எனக்கு அவ எடுக்க கூடாது நான் தான் எடுக்கணும் டக்குன்னு சீக்கிரமா அம்மா நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வாய் பார்த்துக்கிட்டு இது ஊத்துறேன் பினிஷ் உங்களோட வேலை என்ன பாருங்க சமையல் வந்து தடபடலாக போய் கொண்டிருக்கு துளசி தன்னை மெக்கு செக் பண்ணுறாங்க பாப்போம் இல்லை இன்னும் காமத்து துளசி அக்கா உங்களுடைய அப்படிதான் நீங்க துளசி அக்கா இந்த ஓ மை காட் சாக்லேட் பாருங்க பாருங்க நான் கணக்கு செட்டப் போடுறது ரைட் இப்போ பாருங்க ஓகே மெக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு சமையல் போய் கொண்டிருக்கு
வசந்தி சித்தியா மும்மரமாக சமையல் வேலைப்பாடுகள் இடி சத்தங்களை கேட்டாலே தெரியும் உங்களுக்கு எல்லாம். பருப்பு கறி வைக்கிற தெரியத்தை பக்கத்துல சோறு. அம்மா ஏதோ பெரிய 100 பேருக்கு சமைக்கிற மாதிரி ஒரு கையில சட்டையை பிடிச்சு கொண்டு கிண்டுற வழியா இருக்கும். நல்ல மழை கொண்டு வருதா? ஓ நல்ல மழை ஒன்று. யாழ்ப்பாணம் பக்கம் அநேகமா மழை பெஞ்சு கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மலைக்குள்ள சமையல் இப்ப எப்படி தூக்கிக்கொண்டு ஓட போனா தெரியல. ரச்சியில வந்து தூள் உப்பு எல்லாம் போட்டு பேட்டுறா தேசி புளி தடப்புடலான சமையல். இது என்ன பெரிய பானை இருக்கு. அந்த ஒரு படத்துல பார்த்தேன் மண் பானைக்குள்ள வந்து 1 ரூபா காசு போட்டா 10 ரூபா வரும். அப்படி ஒரு படம் உண்டு. ஒரு தங்கம் போட்டா கிணக்க தங்கம் வரும். படத்துல நேர்ல அப்படி கிடைக்குமா? நேர்ல கிடைச்சா இந்த வீட்டுக்கு சும்மா சுத்தி சுத்தி கார் தான் நிக்கும். கல்லர் தான் நிப்பாங்க. கரெக்ட் சம்பளம் என்ன இது இந்தியாவில வேணுனது போல. ஓ இந்தியாவில அம்மா வேணுனவா கொஞ்சம் சாமான்கள் வந்து சாப்பாடுகள். பருப்பு வெந்துட்டாகுமே. பருப்பா வெஞ்சிட்டு அப்ப தான் அந்த சமையல வந்து எல்லாம் அந்த சரி பார்க்குற ஆள் வந்து அவிகிறது அந்த சிஸ்டங்கள் வந்து இப்ப இன்ஜினியர்னு சொல்லலாம். அந்த திருத்த வேலைகள் அவியாட்டி எல்லாம் அவதான் செக் பண்ணி சொல்ற உடனுக்குடன். மெதுவா மெதுவா அவசரம் தேவையில்லை. மழை வருது என்ன மழை வந்தா தூக்கி மடுப்பேன். நாங்க நேற்று கலவரத்தின வெங்காயம் வெட்டுறோம். கலவில கேட்டு வாங்கினவங்க ரஜிக்கு பாருங்க கேசி புளியெல்லாம் இல்ல இல்ல சரி மழை தூருது. மழை தூருது கட்டங்கள் எல்லாம் பிழைச்சி போட்டுது. மழை சாதம் தூருது பாப்பம். கொட்டும் மலைக்குள்ளும் அடாது பெய்யும் மலையிலும் இறைச்சிக்கறி கிண்டுபடுது பாருங்க. அப்பா கொண்டு வந்த நீர் குழம்புல மரத்தால் செய்யப்பட்ட கரண்டி. மழை வாரத்துக்கு முதல் கிண்டுங்க அதை நீங்க கரண்டி அப்புறம் காட்டலாம். துளசிதான் கேட்டது. துளசினா தண்ட புளிய டாக்குன்னு ஒத்துக்கொள்ளும். என்ன அதான் விட்ட புளியண்டு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஆனா மழை வராது. வந்துட்டு சரி சரி மழை என்ன செய்யுது. ஓடியாங்க மழை. யார் விட்ட சவமும் என்னவோ தெரியாம மழை வந்துட்டு மழைய பாருங்க வந்துட்டு சரி மழை. என்ன செய்ய போறீங்க? கவனம் பிடித்துவிட வழக்கம். திடீரென மழை வந்த மழையால் எங்களோட பிளான் எல்லாம் சுதப்பி போச்சுது. இனி சமையல் லொகேஷன் மாத்த போறோம். நாங்க ஓடியாங்க மேசி எடுத்துங்க. இந்த மலைகளையும் சட்டி தான் கவனம் அம்மாக்கு. ஆனா பாருங்க வெளியில மழை பெய்யுதுக்குள்ள என்ன மழை கொட்டையில பாத்தியா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். இல்லம்மா வருது.
வருது வருது இல்ல இல்ல வருது சரி வேறா படம் முடிஞ்சு இந்த அடுப்பா அப்படியே தூக்கி போய் உள்ளுக்க சுடும் சுடும் போறங்க காத்தும் அடிக்குது மழையும் பெய்யுது இல்ல இல்ல மழை விடாதம்மா மழை பெரிய மழை வேற போகுது ரெண்டுல இருந்து மழை கூட பாருங்க மழையில் பெய்யுது ஏன்னா வீட்டுக்கு சமைக்க இடங்கள் காணாதானே குதினிக்க கடை சமைக்க எல்லாம் சரி அப்ப சரி ஒரு கறி தானே அப்ப சிக்கல் இல்லை அப்ப ஒரு சிக்கல் இல்லை மண் பானையில வந்து சமையல் மண் சட்டி சமையல் பச்சி கறிகள் டேஸ்டா இருக்கும் துளசி தான் பிள்ளைண்ட சப்பாத்து காண கொண்டு போற நேத்தியா 1000 சொச்சம் இதோ 1400 500 பின்னறதுக்கு எல்லாரும் 1000 பெருது பாக்கி நம்ம ஓ அதை எடுத்து துளசி பெருமைப்படும் நேரம் தான் இது என்னது மெக்கெல்லாம் மூவ் பண்ணி போட்டு கேட்குறீங்களா ஒப்பனி தான் இருக்கு பவுன்ல இருக்கு அப்போ வந்து ஏன் തന്നെ லோ ஃபைட் சாச்சிட்டு அப்போ இதுக்கு தான் ஒண்ணாகினா பெரும் மழையிலே ஒரு சமையல் அடுத்த மழை கொண்டு போயிட்டு பாத்தியோ சரியா 15 மட்டும் மழை இந்த மாதிரி மழை தான் வருது அதுதான் என்ன மினக்கட்ட வேலை அடுத்த கட்டு மழையும் பெறுது மழை ரெண்டு வருது நீ காணாம வருதோ இப்ப என்ன செய்ய போறீங்க புடிய போட்டு என்ன மாத்துவியல் பிரடி போடு மாத்த போறா மழை பிடிச்சு அங்க வந்தோம் அம்மா சொல்ற சமையல் முடியும் மட்டும் மழை வராது பாப்போம் இலாக்குள்ள எதுவும் பறக்குது சட்டியே இருக்காத சட்டியை தூக்கினோட வேணியா உள்ளுக சரிதான் சுட சுட தூக்குவா போடாமையே அவிய விட்டுதான் ரக்கம் நான் பார்க்க டேஸ்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பச்சை மிளகாய் எல்லாம் நிறைய போட்டு தக்காளி எல்லாம் போட்டுருக்கு பாருங்க தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்ல கலரா தான் கிடக்கு டேஸ்ட் எப்படியோ தெரியாது நீ அதுதானே எங்க நாங்கி தேங்காய் விழுமோ தண்ணி இருக்கா சோறுங்க மழை வராது
ஒன்னும் யோசிக்கணும் மழை தூரம் அவ்வளவு வேற ஒரு சிக்கலும் இல்லை மழை வேற டைம் இருக்குது டைம் இருக்கு கொஞ்சம் அதுக்குள்ள கறி வந்துடும் இப்ப இங்க என்னன்னு சொன்னா இந்த பெர்த்தக்காரருக்கு புரிம்பா சோறு எங்களுக்கு புரிம்பா சோறு சின்ன பிள்ளைகளுக்கு புரிம்பா சோறு என்று சொல்லி விதவிதமா வந்து சோறுகள் எல்லாம் அழிவுபடுது சரி மழை இனி விடாது இந்த கட்டிக்கணும் விளையில தானே மரம் மரம் இருக்கிற எங்களை பிரச்சனை நான் சொல்றேன் மரங்கள் பெருசா அடர்த்தியா வளர்க்கணும் துளசி இப்படி ஆட்டோ முடிப்பிடுவான் இப்படி டச் பண்ணணும் எஸ்டாண்டி வேண்ட போறீங்க அப்படிங்க அப்ப நான் வந்து ஆட்டோ மூட போறேன் மலைக்கு நினைதா கீழே விடாங்க போங்க போறங்க இந்த காணில நீங்கள் தான் மாத்தி போடுற நீங்கள் இதுதான் சரியானது ஆட்டோவையும் போட்டு விட்டாச்சு மலைக்கு வந்து ஏன் ஓடி போய் ஆட்டோவை போட்டு விட்டுட்டேன் நேரம் இல்லையோ ஆட்டோவை பாதுகாக்கணும் வாகனங்களை கார் வாங்கின அப்படி சத்தம் கேட்கும் டோர் சாதேக நீங்க சொல்லுங்க ரெண்டு சொல்லடி ரெண்டு சாப்பிட தேங்காப்பு ரெண்டு சத்தம் கேட்கும் கார் வண்டி டெவலப் பண்ண தேங்காய் பூ சாப்பிடுது ஆளுங்க வரக்கூடாது எங்க போகுதுக்குள்ள ஓ மை காட் இதுக்குதான் சொல்றது மெதுவா திரியணும் ஓடக்கூடாது ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லி இனியாவது அந்த பிள்ளையோட இடத்துல இருக்கும் என்று நம்புறேன் நான் என்னம்மா கொண்டு வாரீங்கள் உழவும் போட போறீங்களோ உழவும் போட போறீங்களோ ஆமாம் பிடிகள் ஃபுல்லா கதைங்கோ வேணாமா அது பூச்சியாது கதைக்கோன் மத்தே பூச்சி பூச்சி அடி விட மஞ்சள் ஞானிருக்கு அடி விட மஞ்சள் அடி வைமா புளிஞ்சு போறங்க அடி புளிஞ்சு போறங்க அடி புளிஞ்சு அதே அடி பமே பூஜி அடுத்த மழை வந்துட்டு அடுத்த மழையும் வந்துட்டு வந்துட்டு போயிருந்தேன் சரி சரி பிள்ளைய கொண்டு போங்க சரவன் அங்க படாது தண்ணி தெரியுது படம் தானே
நேற்று எங்கிட்ட தங்கச்சியை கேட்டு நான் அந்த காலத்தை கடக்கும் மிஷின் ஒரு மிஷின் ஒன்று இருக்கு. அதுல வந்து நாங்க நினைச்ச டேட்டுக்கு போகலாம், செய்யும் நினைச்ச டேட்டுக்கு வரலாம். அந்த மிஷின் வந்து உண்ட கையில கிடைச்சிட்டு அப்ப நான் நேற்று எங்கிட்ட தங்கச்சியை கேட்டு நான் இரவு கோல்ல அந்த மிஷின் உங்களோட கையில கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி. அப்ப அவள் சொன்னால் தான் வந்து என்னுடைய சைல்ட் கூட்டுக்கு போகணுண்டு. அதாவது சைல்ட் கூட்டுன்னு என்ன சொல்லுவோம், சிறு பிள்ளைகள் தினம். அது தன்னுடைய பள்ளிக்கூடத்து வாழ்க்கைக்கு போவாம். ஏண்டா இப்ப ஜூனியும் வேலையும் கோசும் வந்து தனக்கு ஒரே அந்த என்ன தலைவடி என்று சொன்னவா. அப்ப உங்களுக்கு வந்து கையில காலத்தை கடக்கும் இயந்திரம் வந்து கிடைச்சிட்டு வையன், நீங்கள் வந்து எந்த டைமுக்கு போவீங்க? அவள் சொன்ன மாதிரி ஸ்கூல் லைஃப் தான். அவள் சொன்ன மாதிரி நீ யோசிச்சு இப்ப நீ உனக்கு டைம் மிஷின் கிடைச்சிட்டு அப்படிதான் 2 தரம் தான் போகலாம், அதுக்கு மிஞ்சி போகல அந்த மிஷின்ல. ஸ்கூல் லைஃப் தான் அதான் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அடுத்தது எங்க போவேன்? அடுத்தது 2 தரம் தான் போகலாம், திரும்பி போகல. அடுத்தது எங்க வரேன்? அடுத்தது போறது பட்டியா யோசிக்கணும். அந்த மிஷின் கிடைச்சிட்டு 2 தரம் போகலாம். ஒரு கை ஸ்கூல் போய் வந்துட்டேன், புறவங்க போவோம் அதை வச்சு கொண்டு. எங்க வராது சரி, அந்த அதை வச்சு கொண்டாம் சில சம்பவங்களையும் மாத்தலாமாம் நடந்த விஷயங்களை. இப்ப எங்களுக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு சொன்னால் அந்த ஆக்சிடென்ட் நடக்காதபடி செய்யலாம். முன்னுக்கே போய் இந்த டேட்ல இந்த டைமுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லி. அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு. இல்லையே, இல்ல அப்ப போக மாட்டோம். ஸ்கூல் லைஃப் மட்டும்தான். மற்ற இப்ப இருக்கிற வாழ்க்கை ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லை. அப்ப தீவனை சந்திக்காத அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன். சரி, அப்படி எல்லாம் இல்லை. சரி, வீடியோ கட் பண்ணு. நீங்க சொல்லலாம் தீவனை சந்திக்காத. இல்ல, அப்படி இல்ல. தீவனை வந்து நீங்க எவ்வளவுக்கு விரும்புறீங்க? உங்களுடைய கணவரை வந்து அது சொல்லலாண்டு அழகணும். இந்த டைமுக்கு அழகணும். என்னுடைய காதல் எந்திரத்துக்கு வந்து உங்களோட கணவரை வந்து நீங்க யோசிக்கிறீங்க. உங்களுடைய கணவர் வந்து உங்களுக்கு முதல்ல வாங்கி தந்த கிஃப்ட் என்ன? முதல்ல உங்க ஹஸ்பண்ட் உனக்கு வாங்கி தந்த கிஃப்ட் கட்டாயம் ஒரு கிஃப்ட் வாங்கி தந்திருப்பேன். உனக்கு மறக்க முடியாத கிஃப்டா இருக்கும். அது இப்ப எங்க குப்பைக்கேம் இருக்கும். அது என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? அம்மாக்கும் அப்பா முதல்ல ஒன்று வாங்கி கொடுத்தா ஒரு கிஃப்ட் உண்டு. லவ் பண்ணீங்க மோதிரம் உண்டு, அதை காட்டினாங்க. அப்படி உனக்கு தீவன் என்ன வாங்கி தந்தவன்? நிறைய வாங்கி தந்தது. முதலா வாங்கி தந்தது லவ் ப்ரொபோஸ் பண்ணீங்க. அப்படியெல்லாம் பொருங்கேட வந்து ப்ரொபோஸ் பண்ணவன் முதலா வாங்கி தந்தது. பிறந்த நாளுக்கு வந்து வாங்கி தந்தது. என்ன வாங்கி தந்தது? சாக்லேட். அதுதான் உடுப்பு. அப்படித்தான் லவ் பண்ணீங்க. பிறந்த நாள் வந்தது. கட்டாயம் துளசியின் அப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பேர். பிறந்த நாள் ஆண்டு கூடி தீவன் வந்திருக்கிறான் உங்களோட வீட்டுக்காரருக்கு தெரியாம. அப்ப அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸும் தான் சேர்ந்து இந்த காதலுக்கு வந்து உடனே இருந்திருக்கிறோம். கட்டாயம் வந்து பெற்றோர் வந்து நீங்கள் உங்களோட பிள்ளையில வந்து அவதானமா வளர்க்கணும். என்ன ஏன் பேருக்கு பாருங்க, பிள்ளைகள் வந்து இப்படித்தான். அதுதான் கிட்ட சந்தோஷம். வாங்கி தந்தது. மணிக்கூடு டச் மணிக்கூடோ நார்மல் மணிக்கூடோ? சும்மா அப்ப நார்மல். இது என்ன டைம் பார்த்து சொல்லு. டக்குனு பேர் தெரியல. என்ன டைம்? உங்களை ஓடிற மணிக்கூடு. ஓடா மணிக்கிறது என்ன டைம் பார்த்து சொல்லு. அப்ப டிஜிட்டல் மணிக்கூட உங்களுக்கு வாங்கி வந்துருப்பேன் நினைக்கிறேன். எப்படி இந்த மணிக்கூட நான் பார்க்க மாட்டேன், கஷ்டம் டக்குன்னு பாக்குறது. நம்பர் இல்லையே. நம்பர். அப்ப நீங்கள் கல்யாணம் செய்த பிறகு முதலாக போன இடம் இது? எங்க போனாங்க? எங்க போன? ஓடி போய் மட்டக்களப்பு தான் போனாங்க. மட்டக்களப்பு மீன்பாடும் தென்னாட்டுக்கு போய் அங்கே ஒளிந்திருந்து. மட்டக்களப்புல எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? மட்டக்களப்பு எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அப்பதான் தெரியும். ஆனா இப்ப மட்டக்களப்பு போகணும்னு ஒரு ஆசை. மட்டக்களப்பு பார்க்கல எப்படி? எனக்கு மட்டக்களப்பு பார்க்கல பத்தி தெரியாது. நாங்க இருந்த சரி போல இல்லாம எப்படி? பரவாயில்ல, சாப்பாடு எல்லாம் தெரியும். நாங்களும் கவிதாஸ் வீட்டை போன இடத்துல நல்ல சாப்பாடு நல்ல இதுகள் அந்த மாதிரி பார்த்து குறை இல்லாம நல்ல குறை இல்லாம கவனிப்பினோம். மற்றவே பழக்கவில்லை தானே. புதுசா வேற எந்த இடம் பிடிக்கும் மட்டக்களப்புல? போய் இப்படி இடங்கள் சுத்தி பார்த்திருப்பீங்க? இடம் தெரியாது. அங்க இருக்கிற இடம் பாலம் பண்றீங்க. என்ன ஒரு பாலம்? கலட்டி பாலம்.
கல்லடி பாலம் கல்லடி பாலத்துக்கு போய் எல்லாம் சென்று கல்லடி பாலத்துக்கு ஏன் போனீங்க? சும்மா போனாங்க. மாமா திரத்தின் வரையிலையா உங்களை கல்லடி பாலத்துக்கு மட்டக்களப்பு பக்கம்? தெரியாத நாங்க நிக்கிறேன். மேலே ஒரு காதல் என்று சொன்னால், அதுவும் வீட்டுக்கு விருப்பமில்லா காதல் என்று சொன்னால் பல தடைகளை தாண்டி நிறைய பிரச்சனை இருக்கு. அப்படித்தான் எங்களோட அத்தையும் ரேசா மாமாவும் லவ் பண்ணி முதலா கிஃப்ட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தவையாம். அவர் முதலா வேண்டி கொடுத்த கிஃப்ட் பைபிள். ரெண்டாவே லவ் பண்ண வலிக்கிட்ட சேர்ச்சில தான் லவ் பண்ண வலிக்கிட்டான். அவன் பாருங்க மோதுல சிரிப்ப, காதல் கதையை சொல்லிக்க சிரிப்ப பாருங்க மோதுல. யாருக்குத்தான் சிரிப்பு வராது காதல் கதையை சொன்னால்? அம்மாண்ட சிரிப்ப பாருங்க. அதுதான் அம்மா சொன்னவா மோதிரம் வாங்கி கொடுத்தது அப்பா எல்லாம் சொன்னவா மீட் பண்ண அது ஒரு நாளைக்கு புரிம்பா என்று இருக்கணும். அடியும் விழுமாம் கிப்டும் பெருமாம். அம்மா வடிவு தானே, எங்கட அம்மா வடிவு தானே. எனக்கு டைமிங் மிஸ்ஸிங் கிடைச்சா நானும் வந்து என்ன சொல்லலாம் செய்வேன், போய் அந்த ஃபெயிலான பாடங்களை பாஸ் ஆகிற மாதிரி செய்வேன். சரியோ, இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அதெல்லாம் யோசிக்க உங்களுக்கு ஒரு இதா தான் இருக்கு கவலையா, அந்த இடங்கள் காலங்கள் என்ஜாய் பண்ற லைஃபை மிஸ் பண்ணிட்டேன். வேலையை வந்து நீங்களும் உங்களோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழணும். யார் எப்ப சாவாங்கன்றே தெரியாது. இலங்கையில சுனாமி வந்தது. சுனாமி விரைக்க அந்த 50 வீடை வந்து அப்படியே ஃபுல்லா மண் மூடினது. மண் மூடின பிறகு புதைஞ்சு கிடந்தாக்குல தோண்டி கொண்டு போவேக்க காசு, ஒரு பெரிய ஒரு மூட புல்லா காசு, மூடின்னு ஒரு சின்ன பொதி புல்லா காசு 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா 1000 ரூபா கட்டுன்னு அன்னைக்குன்னு ஒரு 3 லட்சம் 5 லட்சம் ரூபா கிட்ட வரும். சிறுக சிறுக காசு. அந்த காசும் அவைக்கு சொந்தம் இல்ல, அந்த வீட்டுக்காரரும் இறந்து போட்டினோம். எல்லாம் அப்படித்தான் எல்லாரும் இருக்கணும். அதுக்கு முன்னாவது உதாரணமா வந்து நாங்களும் செயல்படுவோம். என்ன கட்டாயம் ஒரு நாளைக்கு இருக்க சந்தோஷமா இருக்கணும். என்ன செட்டா கொண்டு போறது இல்ல. இது கேட்க நல்லா ஹாப்பியா இருந்துட்டு எங்களுக்கு ஒரு கூட வருதுன்னு சொன்னா ஆக்களுக்கும் கொடுத்து அவையும் சந்தோஷமா இருக்க வச்சு, நாளே அன்பாளுக்கு நிச்சயம் இல்லை. இந்த புள்ள வழக்கி விழுந்தது இல்ல, அது மாதிரி தான் கோவைக்க வழக்கி வந்து நாங்கள் போகலாம். வாழ்க்கையில் வந்து சொல்லிக்கொண்டு இல்ல, வாழ்க்கை முடிஞ்ச அளவு ஹாப்பியா இருங்கோ. வேலையண்டு ஓடாமல் ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி திரும்பி எல்லாரும் வந்து வேலையண்டு ஓடுறது கூட கவனிச்சு பார்த்துனாண்டி நல்ல வசதியா இருக்கிற ஆக்கள் ஒரு சில பேர்ட்ட வீட்டை சந்தோஷம் இருக்காது. அவே ஒரே ஹாஸ்பிட்டல் அங்கேயும் தெரிஞ்சு கொண்டு இருப்பினான். ஆனா குடிசே இருக்கிறவன் வந்து நல்ல ஹாப்பியா இருப்பான், அவனுக்கு காசு இருக்காது. இதுதான் மணி ஆஃப் தியரி, வாழ்க்கை தத்துவங்கள். அதனால வந்து எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சிலவழிச்சு ஒன்று இருக்கணும். அதுக்காண்டி எல்லாத்தையும் சிலவழிச்சு போட்டு அட்டையும் கடன் பண்ணி ஒண்ணு நிக்கிறீங்க. தன் கையில் வச்சுக்கணும், அடுத்த பேருக்கு கொடுக்கணும். நிறைய காசு வச்சிருக்காம ஆக்களுக்கு கொடுத்து இப்ப உங்களுக்கு டைம் மிஷின் கிடைச்சிட்டு சரியா தெரியுமா? டைம் மிஷின் இங்க வாங்க உங்களோட மனசுல இருக்கு. இப்ப காலத்தை கடக்கும் மிஷின் ஒரு மிஷின் ஒன்று இருக்கு சரியா? அந்த மிஷின்ல வந்தா இப்ப 2002 எங்கட இறந்த காலத்துக்கு போகலாமா? இப்ப போய் அந்த இடத்த இப்ப நான் ஆக்சிடென்ட் பட்டு வைங்க கையில வந்து காலத்தை கடக்கும் மிஷின் ஒன்று கிடைச்சிட்டு சரியோ? நீங்கள் வந்து எங்க போவீங்க? அந்த மிஷின்ல 3 தினம் தான் பயணம் செய்யலாம். எங்க இந்த ஆண்டுக்கு போவீங்க? ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது? ஸ்கூல் லைஃப். ரெண்டாவது எங்க போவீங்க? அந்த இடத்துக்கு போய் சில விஷயங்களை மாத்தி அமைக்கலாம். இப்ப அந்த இடத்த வந்து உங்களுக்கு வீடு ஒன்று இடியுதுண்டா, அந்த வீடியாதபடி பண்ணலாம். அப்படி இந்த விஷயங்களை மாத்தலாம். ரெண்டாவது எங்க போவீங்க? ரெண்டாவதுங்க போறது சின்ன பிள்ளையா இருந்த டைமுக்கு அப்ப போவோம். 5-6 வயசு அந்த மாதிரி டைமுக்கு போய் சின்ன பிள்ளைல இருக்கும்போது சந்தோஷமா ஸ்கூல் லைஃப் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். இப்ப பெரிய ஆக்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலா மாறிடும். அப்ப எனக்கு அது தெரிஞ்சா நான் அப்படிதான் போவேன். மூன்றாவது எங்க போவீங்க? மூன்றாவது போக மிச்சம் வச்சிருப்பீங்க.
அப்போ எல்லாருமே வந்து கூட சொல்கிறது ஸ்கூல் லைஃப் தான். அது வந்து எங்களோட பெரிய மாமாண்ட மகள் கொழும்புல இருந்து அம்மாண்ட இறந்த வீட்டுக்கு வந்தவா. இங்கே தான் இருக்கிறா. இன்றைக்கு போய் நம்ம திரும்ப கொழும்புக்கு இன்றைக்கு போயினோம். 10 மணிக்கு ஃப்ளைட் நைட் பலாலிலேருந்து கொழும்பு ரத்மலான ஃப்ளைட் எடுக்கிறா 10 மணிக்கு இரவுக்கு. எவ்வளோ டிக்கெட்? 40,000 ரூபா. 40,000 ரூபா டிக்கெட். எங்களோட ஃபேமிலியில் வந்து நார்மலாகவே இவே கொஞ்சம் வசதியானாக்கள். அப்போ மாமாக்கள் தான் வந்து பஸ்ஸில் போயினோம். இவே வந்து ஃப்ளைட்லாம் போயினோம். நான் தான் புக் பண்ணி கொடுக்குறேன் ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட். 45,000 இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ரத்மலான. பலாலிலேருந்து ஒரு சீட் 45,000. ஒரு சீட் ஒரு ஆளுக்கு 1 ஹவரில் போகலாம். இந்தியா விட கொழும்பு தான் தூரம் 360 கிலோமீட்டர். 1 ஹவர் பயணம். எது எது என்ன இந்தியா எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்க பாப்பா. இந்தியா கொஞ்சம் 10 கட்டு ஏதோ தூரம் தான். 10 மைல். கொழும்பு ஸ்ரீலங்கா எவ்வளவு தூரம்? தூரத்தை பார்க்கணும். 6 மணி நேரம். இப்ப பாதை போட்டோம்னு சொன்னால் இங்க இருந்து இந்தியாவுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல பஸ்ல போயிடலாம். ஆனா கொழும்புக்கு 6 மணி நேரம் எடுக்கும். அப்ப எது தூரம்? மன்னார்ல இருந்து போறது. பாலம் கட்டினா நல்லம் தான். போயிட்டு விஜயை சந்திச்சுட்டு வரலாம். ஒரு நான் இப்ப அடுத்த முறை காசு சேர்த்து ஒரு இந்தியாவுக்கு ஆசை. போயிட்டு பார்க்க இடங்களுக்கு பார்க்கணும். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அன்னை வேளாங்கண்ணி, ராமேஸ்வரம் எல்லா இடத்துக்கும் போகணும். பாரத வருஷம் போய் ஆகணும் இந்தியாவுக்கு. இங்க வீட்டு பின்னுக்கு தனுஷ்கோடியோ. அது வந்து பாருங்க கரியல் வந்து சும்மா நல்ல இதாவது. அதெல்லாம் மேக்கப் எல்லாம் போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மேக்கப் எல்லாம் வடிவா தான் எடுத்து எடிட் பண்ணி தான் போடுறது. உங்களை நல்ல வெள்ளையா காட்டும். பாருங்க வெள்ளையா துளசியை வெள்ளையா காட்டுதோ இல்லையோ. துளசியை நேரா பாருங்க. அதுதான் சிஸ்டம். விளங்குதோ? வடிவம் அம்மா மடிக்கடி திறந்திருந்து காட்டுறா. பாருங்கோ எவ்வளவு கறிகள் சொல்லி. மேலே பார்த்து எங்கட சுஜி அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. சுஜி அக்கா சந்தோஷப்படுவா பார்த்துட்டு. நல்லா இருக்குண்டு. எல்லாரும் பாப்பினம், பார்த்து நல்லபடியா சந்தோஷப்படுவினம். சுஜியக்காண்டா அதுக்காண்டி வெளிநாடுகள் எங்கேயும் இல்லை, ஊருக்காண்டு. அங்கோ பானைக்க வந்து இப்ப என்ன செய்ய போறீங்க? கவனம். அந்த சோடாக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணின ஆட்களுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. உண்மையிலே ரொம்ப நன்றி. அனுசரணைகளை தொடர்ந்து பழகி கொண்டிருக்கிறார். கொக்கோ கோலாவும் பெப்சி ஊடாகவும். மஞ்சள் சோறு, என்ன ஏன் ஏன் என்னன்னு சொன்னா மெக்குக்கு ஸ்டாண்டு வந்து சாப்பாடுகளை கையில் வந்து ரெடியால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி சாப்பிடுங்க. நீ போன வச்சுக்கொண்டே சாப்பிடுவேன். ஓ அதில் அங்கே மாட்ட போங்க. சரி பார்த்தீங்கன்னு சொன்னாண்டே பாருங்க இவ்வளோ ஒரு அருமையான சாப்பாடுன்னு சொல்லி. என்ன ஒரு அருமையான சாப்பாடு பாருங்க. சாப்பிடுங்க அக்கா.
அது முதல் டேஸ்ட் பண்ண போய் நம்மகிட்ட சாப்பாட்டை வந்து கொழும்புல இருந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சோமபானங்களுக்கு அனுசரணையும் வழங்கி எமது சமையலை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் தற்பொழுது வரை சுகந்தினி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சொல்லுது என்ன டேஸ்டா இருக்கும் டேஸ்ட் எல்லாத்தையும் டேஸ்ட்னா சொல்லுவாங்க இல்ல சீரியஸாவே டேஸ்டா இருக்கும் இப்படி சாப்பாடு நீங்க இதுக்கு முதல்ல எங்க சாப்பிடுவீங்க வீட்ல சாப்பிட்டு வீட்டு சாப்பாடு அது வீட்டு சாப்பாடு டேஸ்டா தான் இருக்கும் துளசி முடிச்சிடுங்க சாப்பாடு நல்லா இருக்கு ஓ மீண்டும் உண்மையிலே உலகத்திலேயே தாங்கள் சமைச்ச சாப்பாடை தாங்களே சாப்பிட்டு தாங்களே நல்லா இருக்குன்னு சொன்ன முதல் ஆக்கள் இவையா தான் இருக்கும் என்ன செய்யறது பாருங்க அம்மா சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கு ஓகே பாருங்க ஓ அதுதான் சரி ஓகே பாருங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க எங்களுக்கு அது ஒரு பிரயோசனமா இருக்கும்னு சொல்லி போட்டு மீண்டும் உங்கள் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் துளசி நான் தேவி பாய் கொண்டா